ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாலிவுட் சூன். காதல் என்பது பொதுவுடைமை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். கதை சுருக்கம் என்னென்னா, ரோகிணி வினித் தம்பதியின் மகளான லிஜோமோல் தன்னை விரும்பின கலேஷை விட்டுட்டு அனுஷான்ற பெண்ணை காதலிச்சுப்பார். லெசிபியன் உறவில் விருப்பம் கொண்ட லிஜோமோல் தங்களோட காதலை அம்மா ரோகிணி கிட்ட போய் சொல்லுவாங்க. முற்போக்கு சிந்தனை கொண்ட ரோகிணி அதை ஏற்றுக்கொண்டாரா? அப்பா வினித் என்ன செய்தார்? சமூகத்தோட பறவை என்னங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படம் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பெண்களுக்கு இடையே வளர்ந்து வரும் காதலை குறித்து தான் இந்த படம் பேசுது. குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் சவால்கள், சமூகத்தில் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கிறது தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. லென்ஸ், தலைக்கூந்தல் போன்ற சிறப்பான படங்கள் எடுத்தவர் தான் நம்ம ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். அவரோட 3வது படைப்பாக இந்த படத்தை ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஓரினச்சேர்க்கை காதலுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கணும் என்ற கருத்தை ஆழமாகவும் ஆபாசம் இல்லாமையும் இந்த படத்தில் சொல்லியிருப்பார். படத்தோட மையக்கருத்தை தாங்கி பிடிச்சு நடிச்சுள்ள மலையாள நடிகை லிஜோமோல் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதற்கு இணையாக அனுஷாவும் போல்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. லட்சுமி என்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சுள்ள ரோகிணியும் புதுவிதமான காதல் அனுபவத்தை பார்க்கும்போது தாய்மார்கள் எது மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி அவங்களோட அனுபவ நடிப்பால் நல்லாவே நடிச்சிருப்பாங்க படத்தில். வினித்து இந்த சமூகத்தில் இருக்க தந்தையர்களோட மனநிலைமை எப்படி இருக்குமோ அது மாதிரி அவரோட அனுபவ நடிப்பால் நல்லா நடிச்சிருப்பார். தான் விரும்பின பெண்ணை லெசிபியன் உறவு கொண்டவர்னு தெரிஞ்ச உடனே கலேஷ் ஜென்டில்மனாக நடந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார். இது போன்ற படங்களுக்கு பெரிய பலமாக இருக்கிறதே இசை தான். அந்த பணியை ஆகச்சிறப்பாக செஞ்சுருப்பார் இசையமைப்பாளர் கண்ணன் நாராயணன். கேமரா காட்சியிலையும் நல்லா படம் பிடிச்சிருப்பார் நம்ம ஸ்ரீ சரவணன். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னா, உலகத்தில் அங்கொன்று இங்கொன்று இருக்கிற ஓரினச்சேர்க்கை உறவை சமுதாயம் அங்கீகரிக்க வேணுங்கிறத இயக்குனர் எண்ணம் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்றாலும், முற்போக்கு சிந்தனை கொண்ட அந்த பெண்ணின் தாயே அதை ஏற்றுக்கொள்ள தயங்குவது மைனஸாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.